சிறப்பா இருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்க. இவங்களை போல இன்னும் எத்தனையோ பேர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அது இன்னும் பல மடங்கு அதிகமாகணும். நிச்சயம் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தங்கை கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் இல்லை, இங்க வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்கள் உங்க எல்லோருக்கும் நான் அண்ணன் தான். உங்க குடும்பத்தில் ஒருத்தன் தான் நான். அதனால்தான் உரிமையோடு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்தே தீரணும். அதுக்காக உங்க பணியை இப்பவே தொடங்கணும். என்ன எல்லாரும் ரெடியா? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? 4 ஆண்டுகள்ல சுமார் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழு சிறுபான்மை கொண்ட கோரிக்கை அனைத்து நிறைவேற்றிருக்கிறோம். மதவெறி கும்பலுக்கு பயப்படாம வாழ்கிற அமைதியான நிம்மதியான சூழலை இங்க ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாழ்நாள் கடமை என்பது சொந்தமா ஒரு நிலம். கள்ளக்குறிச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி நிலம் என்ற அதிகாரத்தை எளியவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அடுத்து 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போதும். அதுவும் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு சந்தாவோட கொடுக்கப்படும். மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரான கூட மறுத்து பேச முடியாது. எல்லாமே ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு. எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சாதனைகள். ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் 1 ரேங்க் நம்ம தான். உலக அளவிலான விருதுகள் நெஞ்சை நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு. நான் கேட்கிறேன், இதுல 5% 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓப்பன் சேலஞ்ச். தைரியம் தான் சொல்லுங்க. 5% சொல்லுங்க. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில பால் போன தமிழ்நாடு திராவிட மாடல் 4 ஆண்டுல துள்ளி குதிச்சு இன்னைக்கு எழுந்திருக்கு. இனி எப்போதும் ஏறுமுகம் தான். ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு வளரவே கூடாது.